Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 exercise 10.5 question number 23. If f of x equal to function கொடுத்திருக்காங்க 2a minus x, x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus a less than x less than a 3x minus 2a for x greater than or equal to a கொடுத்திருக்காங்க. Which one of the following is true? So கீழே கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம மேலே இருக்க இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் கொண்டுட்டு வரலாம். First option பாருங்க, f of s is not differentiable at x equal to a ன்னு கொடுத்திருக்காங்க. இதனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவலாக வந்து அது டிஃபரன்ஷியபிள், இல்லைன்னா நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நம்பர் லைன் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் லைனில் மிடில் பார்த்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் ஹெச்ன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏ ப்ளஸ் ஹெச்ன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் போடலாம். இதுக்கு ஃபார்முலா எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் டிவைட் பை ஹெச் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0. இப்போ எஃப் ஆஃப் ஏன்னு இருக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ ஏ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ, ஏன்னா கிரேட்டர் தேன் இது ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். இப்போ லிமிட் h tends to 0 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம். 3a மைனஸ் 2a மைனஸ் அடுத்தது a மைனஸ் ஹெச். ஏ மைனஸ் ஹெச் அப்படிங்கிறது எக்ஸோட வேல்யூ. இங்கே மைனஸ் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஏ, இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2a மைனஸ் எக்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி, ஏன்னா இந்த மைனஸ் வந்து உள்ள இருக்க டேர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் காமன். 2 இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக a minus h நம்ம போடலாம். divide by h. 3a minus 2a நம்மளுக்கு a மட்டும் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2a minus a minus into minus plus h divide by h வரும். இப்போ a minus h divide by h. இப்போ plus a minus a நம்ம 0 பண்ணிடலாம். இப்போது மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து -1 கிடைக்கும். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு. அடுத்தது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் போடலாம். இப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை ஹெச். இப்போ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 போடுறப்போ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச், எக்ஸோட வேல்யூ வந்து ஏவை விட அதிகமாக இருக்கணும். அப்போது இந்த வேல்யூ நம்ம சூஸ் பண்ணணும், 3x மைனஸ் 2a. இப்போ இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ ப்ளஸ் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஹெச் மைனஸ் 2a மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ, அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸோட வேல்யூ ஏவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலுங்கிறதும் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதே ஃபங்க்ஷன் தான் நம்ம எகைன் சூஸ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3a மைனஸ் 2a நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஹோல் டிவைட் பை ஹெச். இப்போ 3 எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணலாம். 3a ப்ளஸ் 3h மைனஸ் 2a. இப்போ மைனஸ் எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 3a ப்ளஸ் 2a டிவைட் பை ஹெச். ப்ளஸ் 3a மைனஸ் 3a மைனஸ் 2a ப்ளஸ் 2a. அடுத்தது 3h பை ஹெச் மட்டும் இருக்கும். இல்லை ஹெச் கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 கிடைக்குது. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு ஆன்சர் வந்து -1, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு ஆன்சர் வந்து 3. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து ஈக்குவலாக வரல. ஸோ எஃப் ஆஃப் எஸ் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனே இதுக்கு வந்து கரெக்டாக தான். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஓகே, இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து ஏன் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ செகண்டில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் கேபிட்டல் ஆர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏவோட வேல்யூ என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இங்கே ஆர்னு கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூவே தெரியாதப்போ இதை நம்ம வந்து ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஃபார் ஆல் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆல்ரெடி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் நாட் ஈக்குவலாக தான் வருது. ஸோ இது வந்து நாட் டிஃப்ரென்ஷியபிள்.
இங்கே டிஃப்ரென்ஷியபிள்னு கொடுத்துருக்கிறதுனால எந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்தது f of x is discontinuous at x equal to aன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், டிஸ்கண்டினியூஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். 1 மார்க் அப்படிங்கிறதுனால இதோட உங்களுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். இது எப்படி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா f of x tends to a மைனஸ் போடணும். இப்போ ஏவோட வேல்யூ லெஸ் தானாக இருக்கணும். அப்போ இது நம்ம சூஸ் பண்ணணும், 2a மைனஸ் எக்ஸுங்கிறத. இப்போ 2a மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக ஏ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இதனோட ஆன்சர் வந்து ஏ கிடைக்கிது நம்மளுக்கு. அதே மாதிரி f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து x ஈக்குவல் டு a ப்ளஸ் நம்ம சூஸ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ ஏ விட அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணணும், 3x மைனஸ் 2a. இப்போ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக a மைனஸ் 2a போடணும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஏ கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. இது ரெண்டும் ஈக்குவலாக வந்திருக்கனால அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏல இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ். ஆனால் இங்கே வந்து டிஸ்கண்டினியூஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங். தேர்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபார் ஆல் எக்ஸ் இன் கேபிட்டல் ஆர்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா ஏவோட வேல்யூவே நம்ம என்னன்னு தெரியாதப்போ ஆரோட எல்லா வேல்யூக்கும் எக்ஸோட மதிப்பு கண்டினியூஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 1, f of x is not differentiable at x equal to a அப்படிங்கிறது தான் இதனோட கரெக்ட் ஆன்சர். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் கொஷின் நம்பர் 24 பார்க்கலாம்.